ஆகஸ்ட் 15. அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரம். எல்லாம் ஒரே இனம், ஒரே பாஷை பேசுபவர்களாக இருந்த காலம் நோவாவின் காலம். ஜல பிரளயத்துக்கு பின்னர் தான் யாப்பேத், சேம், காம் என்னும் நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் பூமியிலே பல ஜாதிகளாகவும் பாபேல் கோபுரம் கட்டுகிற நிகழ்வில் பல பாஷைகள் பேசும் மனிதர்களாகவும் பூமியின் மீதெங்கும் சிதறிப்போனார்கள். அவர்களில் சேம் உடைய சந்ததிகள்தான் இஸ்ரவேலர். காம் சந்ததியர் பின்னாளில் காமுக்கு நோவாவினால் கொடுக்கப்பட்ட சாபம் நிறைவேறும் வண்ணமாக இஸ்ரவேலருக்கு, அதாவது சேம் சந்ததிக்கு வேலையாட்களாக மாறிப்போன கிபியோனியர்கள் என்று வரலாறு கூறுகிறது. விடுபட்ட யாபேத் வம்சம் வழி வந்தவர்கள்தான் நாம். நமது நாடு சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. நமது நாட்டில் சமுதாய ஒற்றுமைக்கு நாம் ஒவ்வொருவரும் பாடுபட்டால்தான் உலக அளவில் சமுதாய ஒற்றுமை கொண்டு வர இயலும். நற்கிரியைகள் செய்வதனால் இதனை செயல்படுத்தலாகும். மன்னிக்கும் மாண்பு. தகப்பனிடமிருந்து தனக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை அபகரித்து கொண்ட யாக்கோபை 20 ஆண்டுகள் கழித்து ஏசா மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டு யாக்கோபு தனக்கு கொடுத்த வெகுமதியையும் அன்பாக பெற்றுக்கொள்ளும் போது ஏசாவின் முகம் தேவனுடைய முகம் போல் இருந்தது என்று யாக்கோபு உருகி போனான். அந்த மன்னிக்கும் மாண்பு நமக்கு வர வேண்டும். பகையை வெல்வது மன்னிப்பு என்னும் ஆயுதம்தான். பிரிவினையை ஒழிக்கும் பாங்கு. மதம், கல்வி, பணம், இனம் இவைகளின் அடிப்படையில் ஒரு சிலர் மற்றவர்களை அடிமைகளைப் போல நடத்தும் செயல் நம்மை விட்டு நீங்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறார். தேவனுடைய புத்திரர் ஆன பின் எந்தவித பாகுபாடுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. நாமும் யாருக்கும் அடிமை இல்லை, மற்றவர்களையும் அடிமைகளாக நடத்தக்கூடாது. நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களாதலால் மனுஷருக்கு அடிமைகள் ஆகாமல் நாம் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க வேண்டும். யாக்கோபு கோசேன் நாட்டிற்கு, எகிப்து நாட்டிற்கு புறப்பட்டு போகும்போது கர்த்தர் அவனை தைரியப்படுத்தி, நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்று சொன்னார். பார்வோனும் யாக்கோபையும் அவன் குமாரரையும் எகிப்து தேசத்திலே நல்ல இடத்திலே குடியேறும்படி செய்தான். வேதத்திலிருந்து நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். குரல் அற்றோருக்கு குரல். சமுதாயத்தில் பாமர மக்கள் நலன் வேண்டி நாம் குரல் கொடுக்க வேண்டும். யாக்கோபு லாபான் நிமித்தமாக ஏமாற்றப்பட்ட போது அவனுக்காக கர்த்தர் லாபானிடம் இடைப்பட்டார். நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று லாபானை கர்த்தர் எச்சரித்தார். கர்த்தர் காட்டின வழியிலே நாமும் நடந்தால் எத்தனையோ பேர் பயனடைவர். அநியாயத்தால் பாதிப்படைந்தவருக்கு நீதி. தப்பிதமாக அடையாளம் காணப்பட்டு சிலர் தண்டனை அனுபவிப்பதும் அதன் மூலம் அவர்களின் குடும்பங்கள் பாதிக்கப்படுவதும் நமது நாட்டில் சகஜமாக நடைபெற்று வருகிறது. அநீதிக்கு நாம் ஒன்றிணைய கூடவே கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேற்றவாளரின் கிருபையின் காலங்களில் நாம் வாழ்கிறோம். எனவே நாம் அநியாயம் செய்யவும் கூடாது. அநியாயத்தால் பாதிப்படைந்த மக்களுக்கு நீதி கிடைக்க கண்டிப்பாக செயல்பட வேண்டும். அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரம். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். ஆதலால் அநியாயத்தின் நிமித்தம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி மறுக்கப்பட்ட இடங்களில் உண்மையை தோண்டி கண்டுபிடிக்க ஏதுவாக நமது இருதயங்களை பார்வோனின் கடினப்பட்ட இருதயத்தைப் போல ஆகிவிடாதபடி செயல்பட ஜெபிப்போம். உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் என்ற 3 கற்களால் இடறி விழுந்து விடாதபடிக்கு கர்த்தரிடம் அன்பு கூர்ந்து அவர் காட்டும் பாதையில் விட்டு கொடுக்காமல் நோ காம்ப்ரமைஸ் வழி நடப்போம். என் ஜனம் என் கரத்தின் கிரியை என்று கர்த்தர் நம் தேசத்தை சொல்வதற்கு ஏதுவாக நாம் அனைவரும் கனத்துக்குரிய பாத்திரமாக நற்கிரியைகளை செய்து நம் தேசத்தை காப்போம்.